போதையும் காம போதையும் தான் இப்போ இளைஞர்கள் மத்தியில் தலைவிரிச்சு ஆடுது. இதில் நீங்கள் காம போதைன்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். டெய்லி ஒருத்தையோடு இருந்தால் கூட எரிச்சலாயிடும். அந்தளவுக்கு காமத்தை சிம்பிளாக்கி எரிச்சலாக்கி விட்டாங்க. அப்போ இந்த போதை தான் 24 மணி நேரம் நீங்கள் கஞ்சா அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த போதை 4 மணி நேரம் இறங்குற வரைக்கும் ஒரு இதாக இருக்கும். அது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பவர் இறங்கினா சர்ன்னு இறங்கிடும். பலூனில் காற்று இறங்கிடும். இறங்கி சோகமாயிருவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க, கொலை வெறி ஆயிடுவீங்க. அந்த லூப்பில் போய் மாட்டிப்பீங்க. ஒரு முறை பயன்படுத்தினாலே அப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோதான். ஓகே. இது பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே போய் பொம்பளை பிள்ளைங்களும் நிறையா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நடக்கிறதும் கல்லூரி மாணவிகள் மத்தியில் கிட்டத்தட்ட 25% பொம்பளை பிள்ளைங்க போதை கடிமை. ஏன்னா நார்த் இந்தியன் பசங்க உள்ளே வந்துட்டாங்க, பிள்ளைங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேரளாவில் மாட்டினதுன்னா 3 பேருமே கல்லூரி ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர். ஒரு சூப்பர் ஃபிகர், செம ஸ்ட்ரக்சர், அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீச்சர், உண்மையான டீச்சராக போகும்போது என்ன நம்ம எப்படி போலீஸ் மனசாட்சி படுவா நிறுத்த மாட்டாங்க. எங்கே போனாங்க சார், ஐடி கார்டை காமிச்சு இப்போ இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், சரி போய்ட்டாங்க. இப்போ இதில் டார்கெட் செய்யப்படக்கூடிய நபர்களை பெரிதளவும் இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் தேர்ந்தெடுக்கும். ஆமாம், இன்ஸ்டாகிராம் தான் எல்லாத்துக்கும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் காரணம் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமை தடை செய்தால் இப்போ ரஷ்யாலலாம் இன்ஸ்டாகிராம் ஓனரை வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிட்டாங்க. நீ எங்கே போனாலும் ரஷ்யா சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனால் அவனை தூக்கிடுவாங்க. இன்ஸ்டாகிராமை தடை செஞ்சீங்கன்னா பைத்தியமாயிருவாங்க சார் பாதி பேர். அதை தான் சொல்கிறேன், அதுக்காக தான் அதை பண்ணுறது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து நெருக்கடிக்கு உள்ளாகணும். ரஷ்யாவில் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டானா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக கொண்டு வரணும். ஆனால் ரஷ்யாக்காரன் தான். இன்ஸ்டாகிராம் ஓனர் வந்து ரஷ்யாவிலேருந்து தப்பி அமெரிக்கா போய் செட்டில் ஆனவன். இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு, புட்டின் என்ன பண்ணிட்டாருன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அறிவிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஜாலியாக அடித்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அந்த ருசி கண்டுட்டீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடும். அந்த பிள்ளைங்க அடிக்ட் ஆனால் அதுங்களுக்கு எங்கே விற்கிது எங்கே வாங்குறதுன்னு தெரியாது, காசும் இருக்காது. அப்போ காசுக்காக ஈஸியாக என்னாகும், ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே வருது. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். ஆப்ரேஷன் தூஃபான், அந்த அந்த தூஃபான் மியூசிக் வர மாதிரி ரொம்ப அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ போதைப் பொருள் சார்ந்து அதுலேருந்து முழுவதுமாக விடுவிக்கணுங்கிறதுக்காக அந்த ரைட்டுக்கெல்லாம் தொடங்குறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை நடக்கிறது. ஒருத்தர் பின் ஒருத்தர் கைதுங்கிற அந்த நெட்வொர்க் நகருது. இது முழுக்க முழுக்க போதைப் பொருளை சார்ந்து நகர்கிறதா, அல்லது இதில் வேறு பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள்? அப்போ பெண்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள்? இது எந்த நாட்டில் இருக்கவங்க இன்வால்வ் ஆகிறாங்க, எப்படி வருதுங்கிற அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, ஒன்று தொட்டு ஒன்று டச் ஆகிட்டே போகுது. இது கேரளாவில் மட்டும் முடியாது, தமிழ்நாடுடைய உதவியும் தேவை. ஏன்னா தமிழ்நாட்டிலையுமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா யார் போதைப் பொருள் விற்றவங்களை சொல்லிட்டாரு, போட்டு கொடுத்துட்டாரு அந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் போது அந்த பையனை கொண்டுட்டதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்படி இந்த போதைப் பொருள் சார்ந்த செய்தி, இந்த நெட்வொர்க் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப்ரேஷன் தூஃபான் வந்து ஒன்லி கேரளா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையுமே ஒழுக்க போகுது. தமிழ்நாடும் அடுத்த முன்னெடுத்து நடவடிக்கைலாம் எடுக்க போகிறாங்கிற செய்திகள்லாம் வருது இல்லை. இது எப்படி இயங்குது, இதன் பின்னணி என்ன சார்? ஏன் வந்து குறிப்பாக பல பெண்கள் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது, என்ன நடக்குது? அதாவது இப்போ என்னென்னா, போதைப் பொருளில் வந்து இப்போ இந்தியாவில் பணம் நல்லா புழங்க ஆரம்பிச்சிச்சு. தாறுமாறாக பணம் புழங்க ஆரம்பிச்சு. நீங்கள் 80களுக்கு அப்புறம், 90ஸ்க்கு அப்புறம், 80களில் நாங்கள் படிக்கிற காலத்தில் 10 ரூபா செலவு கொடுத்து விட்டாங்கன்னா பெரிய விஷயம். காலேஜ் படிக்கிற பையனுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க, 3 ரூபா கொடுப்பாங்க பஸ்ஸுக்கு போக. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆனோடனே அவனுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து கார்டே கொடுத்துட்றாங்க. இல்லை அவங்க அப்பா கார்டு, இல்லை கூகுள் பே எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு கணக்கே தெரிய மாட்டேங்குது. பல பசங்க இப்படி தான் இருக்காங்க. கஷ்டப்படுறவர்கள் இருக்காங்க, கிராமத்து மாணவர்கள் இருக்காங்க, அது வேறு. இப்படி வந்து ஒரு 25% மாணவர்கள்ட்ட காசு தாறுமாறாக புழங்குது. அது போக என்ன அப்படின்னா, உங்களுக்கு அவசர காசு தேவைன்னா அந்த காலத்தில் வேலைக்கெல்லாம் போக முடியாது. இப்போ பார்ட் டைம், ஃபாரினில் தான் பார்ட் டைம் வேலை. லண்டனில் போவாங்க, லண்டனில் போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்ப்பாங்க, ஹோட்டலில் பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க, அந்த காசை வச்சு செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபீஸ் கட்டி. இப்படி படித்த மாணவர்கள் ஃபாரினில் மட்டும்தான் இந்த பார்ட் டைம் வேலைன்ற கிடைக்கும். கனடாவில், யூஎஸில், பிரிட்டனில், ஃப்ரான்ஸில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ இங்கேயும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், வீட்டில் வந்து சப்ளை, இந்த போர்ட்ரு, இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாயந்தரமாக ஆன் பண்ணுறாங்க. போய்ட்டு வந்தோன்னா 500,000 கிடச்சிது, அதிர்ஷ்டம். சாயந்தரத்தில் ஒரு 1000 ரூபா பார்க்குறது ஈஸி, அதில் ஒரு 500 ரூபா பார்க்குறது ஈஸி. ஒரு 2 நாள் சேர்த்து வச்சோன்னா 2000 ரூபாய்க்கு, இல்லை 1000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கி போட்டான்னா ஒரு வாரத்துக்கு வருது. அந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிற மாணவர்கள் இப்போ வந்து என்னென்னா, மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்றதே கிடையாது. ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிற்கிறான், ஜாலியாக பேசுகிறான், ஒருத்தர் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஆண்கள் ஒன்றும் சேர்றதே இல்லை. எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளையோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா போதை, இந்த 2 தான். ஒன்று காமம், இல்லைன்னா போதை. இந்த 2க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. காமம் அப்படின்றப்ப ஈஸியாக பெண்கள் கிடைக்கிறாங்க.
ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசில் ஒரு ஆவரேஜாக ஒரு 80களுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்காததை 2 வருஷம் 3 வருஷத்தில் இந்த பெண்கள் செக்ஸில் அனுபவிச்சுறாங்க. அது கற்பனை கூட பண்ண முடியாத எல்லாத்தையும் அனுபவிச்சுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தான். அப்புறம் 25 26 வயசில் வீட்டில் பாப்பா சென்னையில் படிக்குது, அங்கே படிக்குது, வேலை பார்க்குதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவனுக்கும் தெரியுறது இல்லை என்ன ஏதுன்னு. இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது போதையும் காம போதையும் தான் இப்போ இளைஞர்கள் மத்தியில் தலைவிரிச்சு ஆடுது. இதில் நீங்கள் காம போதைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ஒருத்தையோடு இருந்தால் கூட எரிச்சலாயிடும். அந்தளவுக்கு காமத்தை சிம்பிளாக்கி எரிச்சலாக்கி விட்டாங்க. அப்போ இந்த போதை தான் 24 மணி நேரம் நீங்கள் கஞ்சா அடிச்சிங்கன்னா அப்படியே அந்த போதை 4 மணி நேரம் இறங்குற வரைக்கும் ஒரு இதாக இருக்க முடியும். இல்லை வேறு சில மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் எம்எம்டிஏவா? ஆமாம், அது எல்லாத்தையும் வந்து பண்ணிங்கன்னா அது வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸு. அதை போட்டிங்கன்னா அப்படியே மிதப்பில் இருப்பீங்க. அது ஒன்ஸ் நீங்கள் உள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பவர் இறங்கினா சர்ன்னு இறங்கிடும். பலூனில் காற்று இறங்கணும், இறங்கி சோகமாகிடுவீங்க, டென்ஷன் ஆகிடுவீங்க, கொலை வெறி ஆயிடுவீங்க. ஒன்று திருப்பி காசு ரெடி பண்ணி திருப்பி ஏற்றிட்டிங்கன்னா 2 ஸ்நாக் அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி ஏறிடும் குப்புன்னு. அந்த லூப்பில் போய் மாட்டிப்பீங்க. ஒரு முறை பயன்படுத்தினாலே அப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோதான். ஓகே. இது பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அதுக்குள்ளே போய். பொம்பளை பிள்ளைங்களும் நிறையா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாரில் நடக்கிறதும் கல்லூரி மாணவிகள் மத்தியில் கல்லூரி கிட்டத்தட்ட 25% பொம்பளை பிள்ளைங்க போதைக்கு அடிமை. 100 பேரில் 30% 40% மாணவர்கள் போதைக்கு அடிமை. ஒன்று கஞ்சா. இப்போ எவனுமே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிக்கிற பசங்களே நீங்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. 90% இருக்காது. 80s காலேஜில் படிக்கும்போது எங்கே பார்த்தாலும் காலேஜ் பசங்க சிகரெட் குடிச்சிட்டே தெரியுவான். இப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட்டுன்றது மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே கஞ்சாவும் இந்த மெத்தப்பட்டமைன் இந்த இது சிந்தட்டிக் ட்ரக்ஸில் இறங்கிட்டாங்க. இப்படி தான் வந்து இப்போ கேரளாவில் மாட்டியிருக்காங்க. இங்கே அதை விட 10 மடங்கு இருக்குது கேரளாவில். சென்னையிலலாம் வந்து போலீஸ் இன்னும் அந்த அந்த சர்க்கிளுக்குள்ளே போகல. போலீஸ் இப்போ வரைக்கும் கஞ்சா குடிக்கிறான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைடு அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த நெட்வொர்க்கே வேறு மாதிரியாக போய்ட்டுருக்கு. புரியுதா அவங்களுக்கு? அது வேறு லெவலில் போய்ட்டுருக்கு. ஏன்னா நார்த் இந்தியன் பசங்க உள்ளே வந்துட்டாங்க, பிள்ளைங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேரளாவில் மாட்டினதுன்னா 3 பேருமே கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள். அதான் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர், ஒரு டீச்சர் டீசெண்டாக போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க. நீங்கள் எப்படி சந்தேகப்படுவீங்க? கோடமா கோகில் தயிர் சாதத்துக்குள்ளே பவுடர் வச்சு கடத்தின மாதிரி டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கொடக்குள்ளே வச்சு கடத்திட்டு போயிடுவாங்க ஹேண்ட்பேக். அப்போ இவங்களோட இது இவங்களை எப்படி டேப் பண்ணுறாங்கன்னா போலீஸை ஏமாற்றுவதற்காக. சாதாரண ஆம்பளைனாலும் நீ பிடிப்ப ஆளை. அந்த காலத்தில் ரவுடி இது கடத்துறவன், சராயம் கடத்துறவன், ஆளை பார்த்தோன்னா தாடி இடி வச்சு ஒரு மாதிரி அழுக்கு கையிலேயே வேஸ்டியை கட்டியிருப்பான், பிடிச்சிடுவாங்க கப்புன்னு. என்ன எங்கே போகிற அப்படின்னு. ஒரு சூப்பர் ஃபிகர், செம ஸ்ட்ரக்சர், அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீச்சர், உண்மையான டீச்சராக போகுது, டீசெண்டாக போகுது. போகும்போது என்ன நம்ம எப்படி போலீஸ் மனசாட்சி படுவா நிறுத்த மாட்டாங்களே. எங்கேம்மா சார் ஐடி கார்டை காமிச்சு இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சரி போய்ட்டு வாங்க, பேக்கை செக் பண்ணுவாங்களா. ஸோ இப்படி போய் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் டூஃபான் அப்படின்னு வைக்கிறேன். இந்த டூஃபான்னா என்னன்னா டூஃபான் மெயில்னு ஒன்று ஓடிச்சு பாம்பேயில். ஒரு படம் வந்தது 1970 70கள் எண்டில் டூஃபான் மெயில்னு ஒரு படம். கேஜிஎஃப் படத்தில் பிஜிஎம் வரும், டூஃபான் டூஃபான். அதுதான் அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இருக்குது அந்த டூஃபான்றதுக்கு. அதில் டூஃபான் மெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் முன்னணி நடிகர்லாம் பயங்கரமாக ஓடிச்சு அந்த படம். அதில் வந்து இந்த இது கடத்துறது தான். அதில் இவங்க கொள்ளைக்காரன் எப்படி வரும். அதனால் வச்சாங்களா எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கேரளாக்காரன் டூஃபான்னு வச்சுருக்கேன். வச்சு இந்த போதை கும்பல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பையனை பிடிக்கிறாங்க. யதார்த்தமாக போதை வஸ்து பயன்படுத்தின ஒரு பையனை பிடிக்கிறாங்க. அவனை எங்கடா வாங்கினேன்னு கேட்டால் அவன் ஒருத்தரை சொல்கிறான். அப்படியே அந்த நூல் பிடிச்சி போனால் கடைசியில் போய் ஒரு 3 டீச்சர் ஒரு டீச்சர்கிட்ட போய் நிற்கிது. இந்த டீச்சர் தான் டீச்சரா, அவங்க மூலமாக தான் வருது, கொரியரில் சொல்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வரமாட்டாங்க, ஆனால் கொடுத்துட்ருவாங்க. ஆனால் டீச்சர் என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யார் சொன்னாங்க, எதுக்காக வந்து ஏன்ட்ட. அப்போ வந்து இந்த டீச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. அது இன்னொரு டீச்சரும் சேர்ந்து சாயந்தரமாக அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இப்படி வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு காரில் வருது. அந்த கார் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான
ஒரு செகண்ட் ஹேண்ட் பென்ஸ் அதை சம்திங்கில் கும்முன்னு வந்து இறங்குது. சாதாரண 15,000 தான் சம்பளம் வாங்குது. அது வண்டிக்கே மோடி ஆட்சியில் பெட்ரோல் போட்டு 3 வேளை சாப்பிட முடியாது. அந்த 15,000 வச்சு நிம்மதியாக அந்த குடும்பத்தில் சாப்பிட முடியாது. ஆனால் அது காரில் வருது, இம்போர்ட்டட் காரு செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஓடிது. அதுக்கு டேக்ஸ் கட்டுற அளவு கூட சம்பளம் வராது. ஒரு வருஷம் வருமானம் வராது டேக்ஸ் கட்டுறது. டாக்ஸி இன்சூரன்ஸுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும், 2.5 லட்சம் 3 லட்சம் வரும். இது வாங்குகிற மாதத்துக்கு 15,000னா எவ்வளோ, ஒரு 1.5 லட்சம் தான் வருஷத்துக்கே, ஒரு 1,60,000 தான் வரும். அப்போ இதை ஃபாலோ பண்ணி இதை அக்கௌண்ட்டை தூக்குறாங்க. இப்போ தான் தெரிஞ்சு போயிருமே கூகுள் பேல நீங்கள் யார் காசு அனுப்புனேன்னு தெரிஞ்சு பார்த்தா 1 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ். வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த அம்மா காசு கொடுத்துருக்குன்னு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த டீச்சருக்கு அனுப்பியிருக்கு, அந்த டீச்சர் அக்கௌண்ட் எடுத்து அதை இன்னொரு டீச்சருக்கு அனுப்பியிருப்பா. இவளுக்கு 3 பேருக்கு நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா 5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் அடிக்கடி டிரான்சாக்ஷன் ஆகுது. அப்போ 3 டீச்சரை தூக்கிறாங்க. சார் இன்னும் என்னையா அப்படின்னா, ஏம்மா வண்டியில் ஏறு, கூப்பிட்றப்ப வந்துட்டேன்னா பரவாயில்ல, இல்லை வேறு மாதிரி உன்னை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் போனோடனே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இது எல்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்தால் எல்லா நெட்ஒர்க்கும் இயங்குது. பாஸ் துபாயில் இருக்கான். அதுவும் பாஸ் யாருன்னு தெரியாது, அவனோட வேலைக்காரன் டீல் பண்ணுவான். இப்போ தாவூத் இருக்காப்புலன்னா பாகிஸ்தானில் தாவூத் டீல் பண்ண, கோடீஸ்வரர் டீல் பண்ண, அவருக்கு கீழே இருக்கிற ஆள், அதுக்கு கீழே அடியாள், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒருத்தர் பிரித்து விட்டுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இப்போ பாம்பேயில் எடுத்திங்கன்னா பாந்திரா ஒருத்தர், போரிவெளி ஒருத்தர், டாம்பிவெளி ஒருத்தர், எப்படின்னு பிரித்து விட்டுருப்பாங்க அந்தந்த ஏரியாவுக்கு. அவன் தான் டீல் பண்ணுவான். நீ அவனை தான் கண்டுபிடிக்க முடியும், அவனை பிடிக்கவே முடியாது. புரியுது அவனுக்கு? அவனை பிடிச்சி பாம்பேயில் இந்த ரீஜனுக்கு ஏடிஆர்னு பிடிச்சி, அதுக்கப்புறம் பாம்பே யார் ரெப்ரசன்டேட்டிவ் தாவூதுக்குன்னு பிடிச்சி, அப்புறம் அவனுக்கும் பாகிஸ்தானில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க தாவூது கீழே, அவனில் எவன் லிங்கன் பிடிச்சி, இதெல்லாம் நடக்கிற கதையா. அந்த கிளைங்கிறது கீழே வரையும் மரம் விரிஞ்சிருக்கு. இப்போ டீச்சரை பிடிச்சிருக்காங்க. கடையில் நிலையில் இருக்கக்கூடிய பையனை பிடிச்சிரு, வாங்கின பையனே, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க டீச்சரை பிடிச்சிருக்காங்க. இப்போ துபாயிலேருந்து டிரான்சாக்ஷன் வருது, எங்கேருந்து பவுடர் வருதுன்னா அப்படி நெட்ஒர்க்கை கட் பண்ணிடுவாங்க, அந்த நம்பரை தூக்கி போட்டுருவாங்க, அட்ரஸ் காலி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து அப்படியே தொடர்ந்து போட்டு முடிச்ச கதை மாதிரி ஆயிரும். அவ்வளோ ஆயிரும். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு வாங்க முடியாது. இல்லையே சார். இப்போ இதுதான் இந்த நிகழ்வு நடக்குது. இது ஏன் அந்த பெண்களை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு சந்தேகம் வராமல் தொழில் இருக்காங்க, யங் கேர்ள்ஸாக இருக்காங்க, 15,000 சம்பளம் வாங்கும்போது அவங்களுக்கு ஆசை காட்டிடுவாங்க. நீ வந்து இது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நல்லா பண்ணுங்கள், நீ அப்புறம் நேராக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் நேராக நாங்கள் துபாய்க்கு உங்களை கொண்டு போயிரு. இதெல்லாம் 15,000 சம்பளம். துபாயில் வந்து உங்களுக்கு 15 லட்சம் சம்பளம். நீ பாட்டுக்கு அங்கே நம்ம ஹெட் ஆஃபீஸில் செட்டில் ஆகிருங்க, ஒரு 1 இயர் சின்சியராக பண்ணுங்கம்மா, எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணித்தரோன்னு காசை அள்ளி கொட்டுவாங்க. புரியுதா? இப்போ 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறான், மெத்தப்பட்ட மீன் விற்கிறான்னா அவனுக்கு வந்து ஒரு 60-70 லட்ச ரூபா லாபம் வரும். இவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா பத்தாது, இப்படி கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகுது. அதை வச்சு அந்த டிரான்சாக்ஷனை காமிச்சு காரை டியூவில் வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கிடுவாங்க. அவங்க உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, உனக்கு என்னன்னாலும் போலீஸே பிடிச்சாலும் சரி, உனக்கு ஃப்யூச்சர் இருக்குது, அதை செஞ்சுருவாங்க. ஃப்யூச்சர் இருக்குது, உள்ளே போனேன்னா வெளியில் நாங்கள் எடுக்கிறோம், நீ பாட்டு பாஸ்போர்ட்டை போட்டு துபாய் டூரிஸ்ட் மாதிரி வந்துடும், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம், நீ பாட்டு இங்கே எடுக்கன்னா யாரும் செய்ய மாட்டா. ஃபாரின் வாழ்க்கை, காசு கொட்டுன்னு கொட்டுது. இப்போ இதில் டார்கெட் செய்யப்படக்கூடிய நபர்களை பெரிதளவும் இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் தேர்ந்தெடுக்கும். ஆமாம், இன்ஸ்டாகிராம் தான் எல்லாத்துக்கும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் காரணம் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமை தடை செய்தால், இப்போ ரஷ்யாலலாம் இன்ஸ்டாகிராம் ஓனரை வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ரஷ்யா சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனாலும் அவனை தூக்கிடுவாங்க. இன்ஸ்டாகிராமை தடை செஞ்சீங்கன்னா பைத்தியமாயிருவாங்க சார் பாதி பேர். அதை தான் சொல்கிறேன், அதுக்காக தான் அதை பண்ணுறது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து நெருக்கடிக்கு உள்ளாகணும். ஏன் ரஷ்யாவில் எல்லாம் பைத்தியம் ஆயிட்டானா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக கொண்டு வரணும். ஆனால் ரஷ்யாக்காரன் தான், இன்ஸ்டாகிராம் ஓனர் வந்து ரஷ்யாவிலேருந்து தப்பி அமெரிக்கா போய் செட்டில் ஆனவன். இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு, புட்டின் என்ன பண்ணிட்டாப்புனா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அறிவிச்சிட்டாரு. நீ ரஷ்யாவுக்கு அவன் திரும்பவே முடியாது. எங்கே ரஷ்யன் ரீஜன், ரஷ்யாவுக்கு வேண்டிய நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை தூக்கி வறுவல் போட்டுருவாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமை கையை வச்சிங்கன்னா அந்த நாட்டோட ஆட்சியை கவுத்தி விட்டுருவாங்க. புரட்சி எப்படி நேபாளில் பண்ணாங்களோ புரட்சி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை கை வச்சிங்க அப்படின்னா சொல்லி அடிப்பாங்க. 30ஆம் தேதி நீ இருக்கியான்னு பார்ப்போமான்னு சொல்லி அடிப்பாங்க. ஒரு நாள் முன்ன பின்ன கூட நடக்காது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். புரியுதா அவனுக்கு? ஸோ அதுதான் வந்து அதோடைய
இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது இப்போ இந்த இயங்குறது எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிலேருந்து இயங்குறது, இப்போ துபாய் மாதிரியான நாடுகள்லேருந்து இயங்குது, வெளிநாடுகள்லேருந்து தான் இயக்குறாங்க. இது ஒரு மீடியம் டூல் அவங்க பயன்படுத்துகிற இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பணத்திற்கு ஆசைப்பட்டு மிக சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஆசைக்குப்பட்டு தான் போதைப் பொருளை விற்பனையில் இறங்குறாங்க. அதுக்கு பிறகு அடிக்ட் ஆகிறாங்க. இதை பயன்படுத்தி சில பெண்கள் துபாய்க்குமே அதான் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பேராசை பிடித்த பெண்களை ஈஸியாட்ட ஆம்பளை பையங்களை கூட கொஞ்சம் யோசிப்பான். பேராசை பிடித்த பெண்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. பணத்தை மட்டும் தனியாக செலவு பண்ணிட்டீங்க, ஆசையை தூண்டி விட்டிங்கன்னா போதும், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்றத அவங்க புரிந்து கொண்டு தான் கேரளாவில் அதை பண்ணுறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேயுமே சார் இப்போ போதைப் பொருள் புழக்கம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மாணவர் இருந்திருக்காரு. தினம் தினம் செய்தியில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான வழினா அது எங்கேருந்து வருதுன்னா எல்லாருக்கும் தெரிந்தது தான், அது எந்த ரீஜனில் உள்ளே வருதுங்கிறத. தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இது பரவி கொண்டே இருப்பதில்லை. இதில் மாணவிகள் இப்போ இது வந்து பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டு அதன் மூலம் சில பெண்களுமே வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுறாங்க. இல்லை, அது இங்கேயே ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்கல்ல நிறையா பெண்கள். பெரிய 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 கல்லூரிகளில், பணக்கார கல்லூரிகளில் வரக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் மாணவிகளை நிறையா பேர் போதைக்கு அடிமையாக அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ்டியூஷன் தான். நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திரைப்படத்தில் 80-90% ரிச் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்தா சாதாரண மிடில் கிளாஸு, அடுத்த இப்போ ஃபீஸ் கட்டுற காசு இருக்காது. ஆனால் ஆள் வந்து பார்த்திங்கன்னா பணக்கார கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆள்லாம் செலக்ட் பண்ணி தான் சினிமாவில் ரிச் கேர்ள்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், பார்த்திங்கன்னா பயங்கர பணக்கார பிள்ளைங்கள் மாதிரி வரும் சினிமாவில் வர்றது போகிற ரிச் கேர்ள்ஸ் தான். அந்த ரிச் கேர்ள்ஸுக்கு ஒரு நாளைக்கு 2000-3000 கொடுப்பாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு உள்ளே போகிறத அப்படியே டாப் பண்ணி தூக்கிடுவாங்க. அது சினிமாவில் உள்ளது ஒரு 10-20% அப்படி போயிடும். அப்படி தான் இப்போ வந்து நீங்கள் இது போதைக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் போயே ஆகணும். ஒரு நாளைக்கு ஜாலியாக அடித்து பழகிட்டீங்கன்னு வைங்க, அந்த ருசி கண்டுட்டீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடும். அந்த பிள்ளைங்க அடிக்ட் ஆனால் அதுங்களுக்கு எங்கே விற்கிது எங்கே வாங்குறதுன்னு தெரியாது, காசும் இருக்காது. அப்போ காசுக்காக ஈஸியாக என்னாகும், ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே விழுந்துடும். அப்போ இதுலேயும் நாசப்படுத்திடுவாங்க, அதுலேயும் நாசப்படுத்தி அதோட வாழ்க்கையை சூசைட் பண்ணுற, ஒரு 25 வயசுலாம் சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு முதல்ல போதையை பழக்கப்படுத்தி அடிக்ட் ஆக்கி அதன் மூலம் அந்த பெண்ணையே எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பார்ட் டைம் ஜாப் தான், மந்த்லி உங்களுக்கு 30,000 கிடைக்கும், பர் டே 1000 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது எத்தனை மணிக்கு வரணும், நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, லெசர்லேயே அவர் 8:30க்கு வந்துடுங்க, நைட்டு மிட் நைட் வரைக்கும் 12 வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் உடனே போயிடலாம். நீங்கள் போய் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீங்கள் 9 மணிக்கு காலேஜ் போயிருங்க. இல்லை உங்களுக்கு மத்தியானம் தானே காலேஜு, 2 o'clock பார்ட் டைம் தானே, மத்தியானம் போயிருங்க. நைட்டு 10 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நேராக பப்புக்கு வந்துடுங்க. நீங்கள் ஜஸ்ட் சும்மா இருந்து ஆர்கனைஸ் தான் பண்ண போகிறீங்க, பிள்ளைங்களை கண்ட்ரோல் தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 1500 கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே போகும்போது அப்படியே உள்ளே எடுத்துறாங்க. அதான் பணத்தை ஆசை இருக்கும்போது இது என்னடா 30,000 கிடைக்குதா, 1,00,000 தரேன்றாங்க. இப்போ இந்த மாதிரி மிக குறுகிய காலத்தில் பணம் சம்பாதித்த ட்ரக் அடிக்ட் ஆன பொண்ணுங்க, நல்லா இருக்க பொண்ணுங்களையும் கொஞ்சம் மிடில் ரொம்ப உள்ளே போகுது, ஏய் வாடி நீ வா, நீ ஒரு நாளைக்கு வா, நான் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் பாரு, ரொம்ப வேறு ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டாங்க. அப்படின்னா அந்த உலகத்தில் தொடர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ முடியாது, குறுகிய காலம் தான் வாழ முடியும். அந்த உலகத்தை நீங்கள் தொடர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டால் உண்மையான உலகத்துலேருந்து சீக்கிரமாக போயிடுவீங்க. அதுதான் கிளைமேக்ஸ், அதை தான் இருக்க போகுது. அதுதான் ஏன்னா அந்த சிந்தடிக் ட்ரக்ஸோட ஃபார்முலாவே தூண்டி 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 சீக்கிரம் மரணம் அதை நோக்கி தான் பயணிக்குது. எதையும் செய்யக்கூடிய ஒரு அசாத்திய திறமை இருப்பது போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி எல்லாம் ஒன்று ஓடி சாகுது இல்லை ஆடி சாகுங்கிற மாதிரி ஒருத்தருமே சீக்கிரம் இளம் வயதில் மரணத்தை தேடுவதற்கான பாதையாக தான் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க. கூட காலேஜ்லலாம் ரைடு ஈடுன்னு எல்லாம் நடக்குது சார். ஆனால் ஒரு முழுவதுமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாற்றமாக எதுவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கல்லூரிகளுக்குள்ளேயே ஊடுருவணும் காவல்துறை. கல்லூரி மாணவர்களாக ஊடுருவி, புரியுதா, மாணவர்களை இதற்கு காவல்துறை உளவாளிகளாக பயன்படுத்தணும். அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் ஒன்றும் பிடுங்க முடியாது. நீங்கள் வெளியிலேருந்துலாம் போய் விசாரித்து, டீ கடையில் விசாரித்து, பெட்டி கடையில் விசாரிக்கலாம் இல்லை, ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போகணும். இருந்து ஊடுருவி அந்த மாதிரி மாணவர்களை கண்டுபிடிச்சி அடிப்படையிலே அழிச்சா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பண்ணால் மட்டும்தான் ட்ரக்ஸை ஒழிக்க முடியுமே தவிர 3 கிலோமீட்டர் ஓடினார், தாத்தா தூங்கினார் அப்படின்னீங்கன்னா வாய்ப்பு ஒரு மயிராக. சரி சார், என்ன நடக்கிறது? ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், எதிர்வரும் இந்த பூமாதேவியில் மனித இனம் வாழணும் அப்படின்னா அதற்கு மனித இனம் முதல்ல இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். எல்லாருமே அடிக்ட் ஆகி சாக போகிற சூழலில் மாறி, ஏன்னா பெரும்பாலுமே நம்ம எல்லாருமே கேட்குற வரை எல்லாருமே அடிக்டட் அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு, யாருமே இப்போ மதுக்கு அடிக்ட் ஆகிறது இல்லை, எல்லாமே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்க அந்த காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.